வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு நேயர்களே. இந்த நிலையில சென்னை திருவேற்காடு அடுத்த பருத்திப்பட்டு தடுப்பணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தினங்களாக விட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது கூவமாற்றில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வரும் காட்சியை தான் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் திருவேற்காடு அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் இந்த பகுதியில் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான தடுப்பணை உள்ளது. தற்போது அந்த தடுப்பணையின் மீது அதிக அளவில் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது அங்கிருந்த 4 ஷட்டர்களின் வழியாக தற்போது 1000 கன அடி நீரை திறந்து விட்டுள்ளனர். அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்து வந்தோம். குறிப்பாக பல மாதங்களாக இந்த தடுப்பணையில் தண்ணீரானது தேக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதன் மீது அதிக அளவில் செடி கொடிகள் மற்றும் படர்ந்து வந்தது. தற்போது தண்ணீரின் வேகம் அதிகரித்து வந்ததன் காரணமாக இங்கு தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீரானது தற்போது அணை ஷட்டர்களின் வழியாக திறந்துவிடப்பட்டது. தற்போது அந்த ஷட்டரின் வழியாக தண்ணீரின் மீது படர்ந்திருந்த செடிகளும் அடித்து செல்லப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த தண்ணீரில் கழிவுநீர் ஏதும் கலக்காத வகையிலும் தண்ணீரில் இருந்து துர்நாற்றம் வீசாமல் இருப்பதற்காகவும் தற்போது இந்த பகுதியில் இருந்து 1000 கன அடி நீரானது திறந்துவிடப்படுது. இதற்கு பின்னர் தற்போது மழை இருக்கும் என காரணத்தாலும் மேலும் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தற்போது இங்கு 1000 கன அடியானது திறக்கப்படுது. இந்த பகுதியில் திருவேற்காடை சேர்ந்த பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக தரைப்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தண்ணீர் அதிக அளவில் சென்றால் தரைப்பாலம் மூழ்கிவிடும். அதன் காரணமாகவும் தற்போது 1000 கன அடி நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூவமாற்றில் செல்லக்கூடிய நீரின் அளவை கண்காணித்து மேலும் உபரி நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர்.